நான் ஒர்க் பண்ணதுல எல்லாருமே சொல்றேன். விஜய் அண்ணா கூட ஒரு ஸ்டண்ட் ஒண்ணு பண்ணியிருக்கு. பிகில்ல ம், ம், ம். ஒண்ணு பண்ணேன். அவர் வந்து இந்த நன்சாக் ஒண்ணு கையில வச்சுட்டு ம். அவர அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அவர் வந்து இப்படி பண்ணும்போது தலைக்கு மேல தான் நான் பண்ணேன். ஒரு சேஃப்டிக்காக நம்ம பண்றோம்ல, மேல அடிபட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் ஹைட் ஹெட் இவ்வளோ இருக்குன்னா, இவ்வளோ ஹைட்ல நம்ம வந்து பண்றோம். டவுன் பண்ணு அப்படின்றாரு. ம். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா. அதே மாரி அவர் டைமிங்க்குலாம் கரெக்ட்டா பண்ணிட்டாங்க அவங்க. ம், ம், ம். ஸோ அதெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஃபைட்டர்ஸ் மேல இருக்க நம்பிக்கை தான். நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க பண்ணி காமிக்கிறாங்க. ம், ம். ஃபைட் மாஸ்டர். ம். ஸோ ரொம்ப பிடிக்குன்றதுனால அது ரொம்ப பெருசாலாம் யோசிக்கிறது இல்ல. ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி உள்ள வரும். ம். ஸோ அப்படியே பண்றது. ஸ்டார்டிங்லேருந்து மூவி ஆக்டரா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸ்டண்ட்டும் சேர்த்து பிடிக்கும். மெயினா ஜிம்னாஸ்டிக்ஸ் கத்துக்கணும். ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் சிலம்பம்லேருந்து எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆகிட்டு வர்றது வந்து பெஸ்ட். இப்போ ட்ரெயின் ஆகிட்டு வந்தால் தான் முதல்ல இப்போ யூனியனில் எடுக்கிறாங்க. ம், ம். செலெக்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணுறாங்க. ம். அதுக்கப்புறமும் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ட்ரைனிங்லேயே தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் வந்து விட்டுறக்கூடாது. ம். ப்ராக்டிஸ் வந்து விட்டோம்னா நம்மளால அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக பண்ண முடியாது. ஸோ நிறைய அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரெகுலர் டச்சில் ப்ராக்டிஸில் ரெகுலராக டயட் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து எல்லா ஃபைட்டர்ஸ்க்குமே வந்து இருக்கணும். அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க.